இது வந்து இந்த விழாக்கு வந்து செம்மையான ஃபன் விழாக்கு தான். நாங்கள் வந்து லீவு என்ஜாய் பண்ணோன்றதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம். சொல்லப்போனால் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், பொங்கல் பர்ச்சேஸ்னு சொல்லலாம். எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படின்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேஸ்மெண்ட்டில் போயிட்டு நம்ம வந்து கார் பார்க் பண்ணிட்டு மேலே ரிலையன்ஸில் பர்ச்சேஸ் வந்தாச்சு பொங்கல் பர்ச்சேஸுக்கு நாங்கள் வந்தாச்சு. ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து எப்பயோ வந்து எடுத்தாச்சு. இது வந்து கிராசரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலான்னு வந்திருக்கிறோம். இது வந்து ஃப்ரைடே விலாகு, ஜனவரி 12, 24. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொங்கலுக்காக வந்து ஊருக்கு போயிட்டுருக்குறோம். அந்த வேவில் வந்து கொஞ்சம் அப்படி சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு இறங்கணும். இது வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காகவே வந்து இங்கே இறங்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். பொங்கல் லீவை வந்து என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் நைட்டு வந்து செம்மையாக லேட்டாக போகலாம், நல்லா வந்து பொறுமையாக அங்கங்கே வந்து ஊரை சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு இறங்கியாச்சு. இப்போ வந்து ரிலையன்ஸ் மாலில் இருக்கிறோம். கொஞ்சம் வந்து ட்ரெஸ் எடுக்கலாமான்னு பார்த்தேன். எனக்கு தான் வந்து டாப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கலெக்ஷன் வந்து எனக்கு கலர் எதுவும் பிடிக்கல, அதெல்லாம் வந்து எடுக்கலை. பசங்களுக்கெலாம் வந்து ஏற்கனவே நிறைய எடுத்தாச்சு. எனக்கு சேரீ எடுத்தோம் பொங்கலுக்காக. அதெல்லாம் வந்து சரி இந்த மாதிரி டாப்ஸ் ஏதாவது எடுத்துக்கோமா அப்படின்ட்டு இருந்தாங்க. அதால் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து கொஞ்சம் கலெக்ஷன் பிடிக்கல, சரி நம்ம அப்புறமா வரலாண்டான்னு வந்துட்டேன். இது வந்து அந்த ரிலையன்ஸில் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்காக. செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து உள்ளே தான் இருந்தோம். கௌசியப்பா என்ன தான் நடக்குது, நான் போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு கப்புன்னு வந்துட்டார். திரும்பி பார்த்தா ஆளையை காணோம். எங்கடா போனாங்கன்னு பார்த்தா வந்து இங்கே வீடியோ எடுத்துருப்பாராட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து கௌசி தான் சொன்னால் வெளியே போனாங்கம்மா அப்பா அப்படின்னு. அப்புறம் போய் அவள் தான் வந்து கூப்பிட்டு வந்தா. செம்மையாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வரும்போது வந்து சும்மா அப்படி கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம், டைம் ஆயிடுச்சுன்னு. முதலே போயிருந்தால் கொஞ்சம் நேரம் நான் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்கலாமாட்டிருக்குது. கௌசி அப்பா என்னமோ சொன்னார், சூப்பராக இருக்குது வா ஃபோட்டோ ஏதாவது எடுத்துக்கலான்னு. நானே வந்து பர்ச்சேஸ் முசூவில் வந்து இதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து டைம் ஆயிரும், நம்ம போனதே வந்து லேட்டாக போனோம், அது டைம் ஆயிருன்றதுனால சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் போகும்போதுன்னு நினச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிளம்புற முசூலையும் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் ஃபோட்டோ எதுவும் எடுக்கவே இல்லை. கௌசியப்பா கொஞ்சம் வீடியோ எடுத்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படி இந்த டேபிள்லாம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இந்த இடம்லாம் வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ அந்த பக்கம் ட்ரெஸ்ஸு பார்க்குறீங்களா, அதெல்லாம் இருக்கும். இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள் மாதிரி போட்டுட்டு 50% ஆஃபு 60% ஆஃப்ன்ற மாதிரி ஒவ்வொரு டேபிளாக திங்ஸுங்கெல்லாம் வைக்கிறாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வைக்கிறாங்க. லாஸ்ட் டைம் போனப்போ தான் புதுசாக இருந்துச்சு, ஆனால் நிறைய திங்ஸ் இருந்தது லாஸ்ட்டும். அப்போ தான் பார்த்தேன். இந்த முறையும் வந்து இன்னும் நிறையவே இருந்துச்சு திங்ஸ்லாம். நமக்கு வந்து வேணுன்றது மட்டும் நாங்கள் ஒரு சிலது தான் எடுத்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ட்ரேலாம் கொஞ்சம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்ட மாதிரி தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நான் கையில் வச்சுருந்த ட்ரே நல்லா இருந்துச்சு, சரி அது வந்து மூடி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த டேபிள் இந்த பக்கம் வேறு மூடி போட்ட மாதிரி இருந்துச்சு, அதை வாங்கினோம். அப்புறம் வந்து இந்த ஏரியா வந்து சாய்க்கும் ஜனனிக்கும் பிடிக்காத ஏரியா. ஏன்னா வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா நானும் கௌசியும் தான் இன்ட்ரெஸ்ட்டாக சுற்றிட்டுருப்போம். அந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலான்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். அப்படியே முட்டிகிட்டே திரிஞ்சாங்க.
இருடா ஒரு சிலதாவது வாங்கிட்டு வரேன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து நான் கையில் வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ஒரு 2 இதாக வாங்கினேன். அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே போடுற மாதிரி மூணு இதாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல. 3 இருக்குதுன்னு நினச்சோம். ஆனால் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் 2ஆ 3ஆன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து 2 பாக்ஸ் வாங்கினோம். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் வேணும், அங்கேயும் வேணும். அந்த ஏர் பேண்டு அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் போடணும். அதால் வந்து அந்த மாதிரி மூடி போட்ட மாதிரி வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒருத்தி என்ன பண்ணிகிட்ருக்குறா அவளே சொல்லுவா பாருங்களேன். இப்போ என்ன எடுக்கிறீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி புக்கு, பென்னு, பென்சில் அந்த மாதிரிலாம் கலர் கலராக பார்த்தா அது மேலே ஒரு கிரேஸ் போகணும். ஏதோ ஒன்று வாங்கணும், ஆனால் வாங்கி அடிக்கணும், குப்பை சேர்க்கணும். வீட்டில் என்னென்னமோ எடுக்குது பாருங்கள், ஒன்றுத்துக்கு புரியுது இல்லை. அது 1008 டைரி இது வீட்டில் வந்து 1008 டைரிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் விட்டுட்டு என்னவோ ஒன்று அவளுக்கு வந்து புக் ஸ்டாலு இந்த மாதிரி வந்தால் வந்து பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் பொறுக்க ஆரம்பிச்சுட்டு அவள் டேபிள் வரவும் சரி இது எப்படி சொன்னாலும் வேலைக்காவது நான் கிளம்பிட்டேன். இந்த கலெக்ஷன் வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தட்டு, அந்த பக்கம் வந்து தண்ணி குடிக்கிறது, தண்ணி ஜாடி, அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள், அந்த மாதிரி டிசைன் வந்து செம்மையாக இருந்தது. அதால் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த தட்டு பாருங்களேன், பின்னாடி வந்து நல்லா கோல்டு மாதிரி, மேலே வந்து ஸ்டீலு. ஆனாலும் வந்து ரேட்டு வந்து பயங்கரமாக இருந்தது. சரி கம்முன்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஏற்கனவே வந்து செலவு வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குது பொங்கல்லாம். அதால் வந்து என் கையை காலை கட்டி வச்சுட்டு கம்முன்னு போனோம். இல்லைன்னா ஏன் பாட்டு வாங்குறதுன்னு கம்முன்னு இருந்தேன். நிறைய பொருள் வந்து எனக்கு ஆசையாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து கௌசியப்பாவை ஒரு பக்கம் பார்த்தாலே வந்து பயந்துட்டு கம்முன்னு விட்டாச்சு. இந்த டேபிளில் வந்து சென்டட் கேண்டல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வந்து நம்ம வாங்கினோன்னு பாடியிலையும் பார்த்தோம். ரொம்ப சின்னதாக அது கொஞ்சம் கலெக்ஷன் வந்து இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப ரேட்டாக இருக்குது எதுக்குன்னு வந்துட்டோம். இப்போ வந்து பொங்கல் பர்ச்சேஸ் டைமில் பார்த்தோம்னா எல்லோரும் வந்து எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு கலெக்ஷனே இல்லை. நான் வந்து மேலேயும் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக அழகாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன். அது வந்து இங்கே இருந்துச்சு. சரி பார்க்கலான்னு பார்த்தோம். அது வந்து அதோட ப்ரைஸ் என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேபிளில் வந்து நிறைய திங்ஸு எடுத்து வச்சுருக்குறாங்க. கீழே வந்து ரேட்டு இருக்குதோ தவிர எதோடது எந்த ரேட்டுன்னு புரியல எங்களுக்கு. 800 சில்லறை ஏதோ போட்டிருந்தாங்க. அதால் வந்து இதுவா வேறு ஏதாவது பொருளான்னு புரியல. சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு அதையும் வச்சாச்சு. இங்கே வந்து இதுக்கு அந்த மால்குள்ளவே வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாட்டு வண்டி பார்த்தாலே வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து சூப்பராக ஆசையாக இருக்கும். நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் வரும். எனக்கு வந்து ஆசையாக இருந்தது. சரி தொட்டு பார்க்கலாமேன்னு தொட்டால் தெர்மோகோலில் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ அப்பா விழுந்துரு போது நான் இந்த பக்கம் ஓரம் கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பசங்களை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது வந்து தட்டு இட்லிக்காக ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக நம்ம வாங்கணும்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். அதை பார்த்தேன், சரி எடுத்துக்கலான்னு. இது வந்து 50% ஆஃப் மாதிரி போட்டிருந்தாங்க. சரி எடுத்துக்கலான்னு பார்த்தா வந்து 1000 ருபீஸ் இருந்துச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ இல்லை 50% ஆஃப் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. கௌசியப்பாவை கேட்டால் அப்புறம் வாங்கிக்கலாட்டோன்னாரு. கம்முன்னு வச்சுட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு லைனாக அப்படியே பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். எப்போவுமே வந்து நம்ம ஏதாவது போனோம்னா அழகான இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பு கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தோம்னா செம்மையாக இருந்துச்சு. போன முறை வந்தப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை, அந்த இடத்துல வேறு மாதிரி தான் இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் தள்ளிக்கிட்டேன் நைஸாக. இதை மட்டும் குட்டி குட்டியாக தான் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது எடுத்துக்கிறேன்னா அப்புறமா வந்து சரின்னாரு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்தோம். 1 ரூபா பார்த்துட்டு இருந்தோம். கிளாஸ் பாட்டில் வந்து வாங்கலான்னு பார்த்தேன். கவுசி வச்சுருக்கிறது வந்து மேலே மூடி வந்து பிளாஸ்டிக் வந்து ரொம்ப குவாலிட்டி வேறு மாதிரி இருந்தது. ஆனால் ப்ரைஸ் ஓரளவுக்கு திட்டமாக இருந்தது. சரி எடுத்துக்கலான்னு பார்த்தா ரொம்ப மூடி வந்து கண்டிப்பாக சீக்கிரம் உடஞ்சிட மாட்டேருக்குது. ஆனால் நான் எடுக்கிறேன் பாருங்கள், அது வந்து நல்லா ஹெவியாக இருந்தது. ரேட்டு வந்து அதிகமாக இருந்தது. சரி வேணாடா, இப்போதைக்கு வேணாம், பொங்கல் கழித்து அடுத்த சம்பளத்துக்கு பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும்ன்றது வந்து கிச்சன் ஐட்டம் இதெல்லாம் வந்து நான் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதம் வந்து செலவு அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்மளும் இது பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து சாய் இந்த பக்கம் சாமானுங்க இந்த மாதிரி இருந்தாலே இழுத்துக்கிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இழுத்துட்ருக்குறோம். அந்த பக்கம் போகலாம் ஸ்நாக்ஸ் பக்கம்னு.
இருடா சும்மாவாவது பார்த்துட்டு வரேன், நான் வாங்கலைன்னாலும் பார்த்துட்டாவது வரேன்னாலும் விடலை. வாங்காததுக்கு எதுக்கு பார்க்குற, வாமா அந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம். ஏன்னா வந்து அவங்களோட செக்ஷன் போனோன்னு வந்து ஜனனியும் சாயும் வந்து அழுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். சரி நீங்கள் போய் எடுங்கடான்னாலும் போக மாட்டேங்கிறாங்க. நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டே திரியிற மாதிரியே வருவானுங்க. எப்போவுமே அப்படி தான். ஏதாவது கடைக்கு போனாலே வந்து இந்த கிச்சன் ஐட்டம் பக்கம் மட்டும் போனாலே கௌசி கூட பிடிக்காது. சொல்லப்போனால் 3 பேருக்குமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ அவங்களுக்குன்னு ஒரு வீடு வரும்போது தான் அவங்களுக்கு ஆசை வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டீ தூள் வந்து வீட்டில் காலியாக இருந்தது. சரி ஒன்று எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். 2 அப்புறமா 2ஆக எடுத்துக்கிட்டாச்சு. சாய் ஜனனிக்கெலாம் வந்து இந்த ஜூஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. கௌசியப்பா ஓட்டிகிட்டு இருந்தார். வேணாடா இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடலான்னு இழுத்துட்டு அவர் வந்து இவனை இழுத்துட்டு சுற்றுறதுல இருந்தார். இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு வந்தாச்சு. வேணாவான்னு கௌசியப்பா சொல்லிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. இது வந்து டேஞ்சர் ஜோன், வா அந்த பக்கம் போகலான்னு என்னையும் சாயும் வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. நான் தான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நான் தான் சின்ன பிள்ளைத்தனமாக பசங்களுக்கு வந்து இது எடுத்துக்கிடா அதை எடுத்துக்கிடான்னிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் வந்து எப்போவுமே நம்மளோட ஸ்பெஷலில் இதில் வந்து என்ன ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாருடா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அது வந்து ஃப்ளேவர் வந்து பார்த்து சொல்லிகிட்டு இருந்தான் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா வந்து இந்த ஏரியாவிலேருந்து தள்ளலான்னு பண்ணாலும் அது எப்படி எதுக்காக வந்தோம் நம்ம. அவனுக்கு வேறு கால் வேறு வலிக்குது இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ கால் வலிக்குதுன்னுட்டு இருந்தான். நீ குழந்த மாதிரி அங்கே உட்காரத்துக்கு இடம் இருக்கும் பாருங்கள், அதில் நீ உட்காந்துக்கும் நான் தள்ளிட்டு போகிறேன்னு வற்புறுத்திட்டுருக்குறாரு. எப்போவுமே வந்து கௌசியப்பாவுக்கு வந்து சாயை நோண்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் வந்து அவங்க 3 பேருமே எப்போ பார்த்தாலும் சாயை நோண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அப்பாவும் அதே தான், வேணுன்னே வந்து அதில் உக்காந்துக்கிடா நான் தள்ளிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கிண்டல் அடிச்சுட்டு ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் நைஸாக வந்து சாய் கூப்பிட்டு வந்துட்டேன் இந்த பக்கம். அதுக்கு தான் வந்து ஜனனி கேலி பண்ணிகிட்டு இருந்தா, அம்மா மாதிரியாக இருக்கிறாங்க பாரு, அம்மாவே காட்டிகிட்டு இருக்கிறாங்க இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு. என்னடா அம்மா அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க கௌசியும் ஜனனியும். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து எல்லாமே வந்து சிப்ஸு எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து ஃப்ளேவர் வந்து நமக்கு வெளியே கிடைக்காததெல்லாம் அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து குழந்தைங்க எடுத்துக்கிட்டோன்னு நினைப்பேன் நான். இப்போ லேஸே எடுத்துக்கிட்டாலும் வந்து நம்மக்கிட்ட இப்போ வெளியே நம்ம சின்ன சின்ன கடையில் வாங்குகிற ஃப்ளேவர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் அங்கே கிடைக்கும். அதெல்லாம் வந்து சரி பசங்க எப்பயாவது தானே போகிறோன்றதுனால எடுத்துக்கொண்டுவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான். இங்கே வந்து சாயோட ஃபேவரட் மூன் ஃபீல்ஸ் இருந்தது, பவுலி மூன் ஃபீல்ஸு. அதை வந்து நம்மளால தான் தெரியுமே, சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தாலே வந்து எடுத்து அள்ளி போட்டுக்குவான். அவன் மட்டுக்கு எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறான் 10 பீஸுக்கு. டே அங்கே 200 பீஸ் இருந்தால் அதை எல்லாத்தையுமே எடுத்துக்குவேன்னு திட்டி கூப்பிட்டு போனேன். அங்கே ஒரு ரகலை பண்ணான். அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுட்டான். இல்லைம்மா நீ என்னை இந்த மாதிரி சொல்லுன்றதுக்காக தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிட்டான். இவங்கெல்லாம் எனக்கு வேணாடா உனக்கு மட்டும் இருந்தால் போதும்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்நாக்ஸ் ஏரியாலாம் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. என்னோடய செக்ஷன் திரும்பவும் வந்தாச்சு. அப்புறம் வந்து ஏன்னா வந்து நம்ம காய்கறிலாம் தேவைப்படும், சரி கொஞ்சம் வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்றதுனால வந்து காய்கறி பக்கம் வந்தேன். மெயினாக வந்து நம்ம பொங்கல்னாலே வந்து பூசணிக்காய் தான். போகிக்கு தான் செய்ய மாட்டோம், பொங்கல் மாட்டு பொங்கல் செய்வோம் 2 நாளுமே. அதில் வந்து நான் பூசணிக்காய் வந்து சரி ஒன்று பெருசாகவே எடுத்துக்கலாம், அங்கே போனோம்னா அம்மா வீட்டுக்கும் பாதி கொடுத்துட்டோம்னா 2 நாளைக்கு சரியாக போயிடும் 2 பேருக்குன்னு ஒரு பூசணிக்காவே எடுத்துக்கிட்டேன். சொல்லு நான் சொல்லுமா சொல்லு. தக்காளி புத்துருவா நீங்கள் அந்த மாதிரி கட்டிங் போயிட்டு வரும்போது எப்போ பார்த்தாலும் வந்து கௌசிக்கும் ஜனனிக்கும் வந்து சாய் நோன்றதே ஒரு பொழப்பாக வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அவனும் பாருங்க அட்டகாசம். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அவன் சேட்டை பையன்னு நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப டீப்பானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டில் அப்படி ஒரு சேட்டை பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் சாய். ஆனால் வந்து வெளியாளுங்களுக்கு அவ்வளோ அமைதியான பையன் அவன் அப்படிம்பாங்க. இப்போ சாய் வந்து தக்காளி 10 ரூபான்னு விற்றுன்னு தான் நான் பார்த்தேன். கேமரா ஆஃப் பண்ண நைஸாக சொல்ல மாட்டான் கைஸ். அவன் திருட்டு பையன், திருட்டு படவா பற்றி நான் பேசுவேன். எப்பவுமே வந்து இவன் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான், அவங்களும் இவனை நோண்டிகிட்டே இருப்பாங்க.
அங்கே வந்து தக்காளி 10 ரூபா தக்காளி 10 ரூபான்னு சொல்லிகிட்டே இருந்தானாட்டிருக்குது. இவங்க 2 பேரும் வந்து அதை பாருமான்னா டக்குன்னு வாய் மூடிக்கும். அந்த மாதிரி வந்து அரட்டை அடிச்சுட்டு ஆடிட்டு விளையாடிட்டு இருந்ததுங்க. நான் வந்து எப்படியாவது போங்கடா என் வேலையை நான் பார்க்குறேன்னு போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சு. சரி வாங்கலான்னு போய் எடுத்தா அதை பார்த்தாலே கண்ணு சுத்த மாட்டேருக்குது. என் ஹைட்டில் பாதி ஹைட்டு இருக்குது. 1-2 கிலோவுக்கு மேலே வரும் போல். இவ்வளோ பெருசாக இருக்குது. அது வந்து எப்படி வாங்குறதுன்னு நமக்கு வேறு தெரியல. இவ்வளோ பெருசாக இருந்தால் வந்து முத்தி இருக்குமா என்னன்னு தெரியல. எப்பயாவது கௌசியப்பா தான் வாங்கிட்டு வருவார். எனக்கு வந்து அது பதமாக பார்த்து வாங்க தெரியல. முத்தி இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய காய் என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போய்டுன்றதுனால நான் வச்சுட்டேன். ஆனால் வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கௌசியப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது பீர்க்கங்க அப்படியே பொரியல் பண்ணாலும் நல்லா சாப்பிடுவாங்க, இல்லை கூட்டு மாதிரி வச்சாலும் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சரிடா நான் அந்த பக்கம் போனேன். காலிஃப்ளவர் தான் நம்மளோட ஃபேவரட் ஆச்சு. அந்த பக்கம் போனால் காலிஃப்ளவர் இருந்தது. சரி அதை ஒரு 2 எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு அப்புறமா காலிஃப்ளவர் 2 எடுத்துக்கிட்டேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தா வாழைக்காய் இருந்துச்சு. சரி அதை எடுத்துக்கலான்னு பார்த்தா நம்ம விரல் அளவு தான் இருந்தது. அடடா இது செட் ஆகாதுடா, ஒரு பால் தான் இருக்குன்னு அப்புறம் வச்சுட்டேன். அப்புறம் வந்து நம்மளோட ஃபேவரெட் வந்து மரவள்ளி கிழங்கும் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். அது வந்து கையில் நான் வச்சுருக்கிறது பார்த்து 2ம் வந்து அட்டகாசம் பண்ணுச்சுங்க. அது வந்து ஒரு குட்டி பாப்பா, அதெல்லாம் சமைக்க வேணாம், அது வந்து குட்டி பாப்பான்னிட்டு இருந்தாங்க. தலை உடம்பு கையெல்லாம் இருக்குதுன்னு எதை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அதில் ஒன்று கண்டுபிடிச்சி அரட்டடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 கிழங்க சரி 2 எடுத்துக்கலாம், இதுவே வெயிட்டு சரியாக இருக்கும்னு அப்புறமா வந்து 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன் அதில். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து அப்படி பார்த்துட்டே வந்தேன் என்ன வாங்கலாம் சரி போகலாமான்னு. அங்கே வந்தோம்னா கருணக்கிழங்கு இருந்தது. இதுக்கு முன்னாடியே வந்து கருணக்கிழங்கு வந்து வீடியோ எடுக்கலான்ட்டு ஒரு முறை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் அப்படியே வெயிட் பண்ணிச்சு, வீடியோவே எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. சரி இந்த முறையாவது எடுத்துக்கலாம், இப்போவாவது செய்யலாம் அப்படின்ட்டு வந்து நான் கருணக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து கருணக்கிழங்கு வந்து நான் செய்ய மாட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப அலர்ஜி மாதிரி ஆகுது எனக்கு. தண்ணியில் நம்ம கையில் வந்து எண்ணெயே பூசிக்கிட்டே நம்ம க்ளீன் பண்ணாலும் வந்து பயங்கரமாக இச்சிங் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டாலும் வந்து தொண்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக ஒரு மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் வந்து கௌசியப்பா மோஸ்ட்லி வாங்கிட்டு வர மாட்டார். வேணாம் அலர்ஜி ஆகும்போது அது வேணான்ட்டு அதிகமாக நாங்கள் சாப்பிட்றது இல்லை. அதை சரி வீடியோவுக்காக வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் பார்க்கலான்னு. ஆனால் வந்து அம்மா வீட்டில் வந்து நம்ம போனோம்னாலே கருணக்கிழங்கு செய்வாங்க, பசங்க சாப்பிடுவாங்க. ஒரு சில டைமில் வந்து பசங்களுக்கு பிடிக்குதுன்றதுனால செய்வேன். அவங்களுக்கே வந்து நான் சாப்பிடாதனால வேணாம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்தோம். நம்மளோட ஃபேவரெட்டு ஸ்வீட் கார்னும் இருந்துச்சு. சரி இதையும் அள்ளி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் கார்ன் வந்து நமக்கு வந்து நார் சத்து நல்லா இருக்கிறதுனால வந்து சாப்பிட்றதோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோ வந்து கண்டிப்பாக வந்து நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து கண்டிப்பாக எடுத்துங்க. முடிஞ்ச வரையும் நம்ம நார் பொருள் நிறைய சேர்த்தா வந்து வயிறு குடல் வந்து நல்லாயிருக்கும், நமக்கு வந்து ஜீரண சக்தியும் நல்லாயிருக்கும். அப்பப்போ வந்து அதாலேயே வந்து நான் வந்து மோஸ்ட்லி அதை வாங்குவேன் இருந்துச்சுனால. அதுக்கப்புறம் வந்து அப்படி பார்த்துட்டே வந்தோம். இதுவும் வந்து இந்த வீடியோ ஐட்டத்தில் ஒன்று தான். கோஸ் வந்து இதுவரையும் ஒரு 10 டைமாவது மோமோஸ் செய்யலான்னு எடுத்துருக்குறேன், ஆனால் வந்து செய்யலை. நம்ம கோஸ் எடுத்துக்கலான்னாலே வந்து பசங்களை என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, வேணாம்மா மோமோஸா அப்படிம்பாங்க. அதனால் வந்து சரி செய்யலாம் தான் எடுப்பேன். இந்த முறையாவது செய்கிறோமா பார்க்கலாம். கோஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா வந்து அந்த பிரிஞ்சால் எடுத்து கொடுத்தாரு. ஏற்கனவே வந்து வாங்கியிருக்கிறேன், தவா ஃப்ரை பண்ணோம் வீடியோ எடுக்கணும்னு இதை வாங்கினேன், ஆனால் வந்து செய்யலை. அதுக்காக கௌசியப்பா எடுத்து கொடுத்தாரு. எக் பிளான்ட்னு சொல்லு. எக் பிளான்ட் தவா ஃப்ரை பண்ண போகிறேன். பிரிஞ்சால் எக் பிளான்ட் அது வேற பண்ண போகிறேன். இது பிரிஞ்சால் இல்லை, எக் பிளான்ட் கைஸ். அது இது பிரிஞ்சால், இது பிரிஞ்சால் இல்லை, பிளாக் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது எக் பிளான்ட் கைஸ், தெரில பிரிஞ்சால்ன்றது எப்படி தெரியுமா? இது சவுவும் கேப்சிகமும் ஒரே இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என் கையில் வந்து ஒரு 4 பிரிஞ்சால் வச்சுருப்பேன். அது வந்து பசங்க வந்து பிரிஞ்சால்னு சொல்லக்கூடாதுமா எக் பிளான்ட்டுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு வாதாடிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். என்னென்னமோ சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற பசங்களை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. அது எங்கே கற்றுக்குறாங்க எப்படி கற்றுக்குறாங்கன்னே தெரியல. நமக்கு இவ்வளோ வயசானாலும் ஒன்றும் தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து அவங்க எனக்கு எங்கள் பசங்க 3 பேருமே வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் உண்மையாகவே. எப்போவுமே வந்து வயசு ஏற ஏற வந்து நம்ம குழந்தைங்களாயிடுறோம், அவங்க வந்து நமக்கு கார்டியன் மாதிரி ஆயிடுறாங்க. அப்படி தான் இருக்குது. 3 பேருமே வந்து நிறைய டைம் வந்து எனக்கு வந்து அவங்க அம்மா மாதிரியும் நான் அவங்களும் பசங்க மாதிரியும் தோணும். அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து அழகாக அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறாங்க. இது வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த காலத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து எல்லாத்துக்கும் பில்லு போட்டாச்சு. மாமூலாக போகிற பாதியில் எக்ஸிட் வழியில் கௌசியப்பா போக ஆரம்பித்தார். நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து காரு நிறுத்தி இருக்கிறோன்னு அப்புறம் வந்து இந்த பக்கம் வழி காட்டி லிஃப்ட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்தாச்சு. பொங்கல் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. இதில் வந்து இது பூரா வந்து வெஜிடபிள் பழம் இதெல்லாம் தான் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் மளிகை சாமான், கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் வாங்கினோம். இப்போ வந்து நம்ம வந்து லிஃப்டில் பேஸ்மெண்ட் போய் அங்கே தான் வந்து கார் பார்க்கிங். கொஞ்சம் வந்து மதிய டைம்லாம் வந்தோம்னா வெளியவே அப்படியே விட்டுடலாம். வெளியே ஃபுல்லாக இருக்கிறதுனால பேஸ்மெண்ட் போகிறதா. அதுக்குள்ளே அழுத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து எதை பர்ச்சேஸ் போனாலும் வந்து சுத்தம் போது தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து நமக்கு வந்து டயர்டு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து காருக்கிட்ட எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இது எப்பவுமே வந்து ரிலையன்ஸில் வந்து எந்த பேக்கோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம ட்ராலி வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே காரில் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு சிஸ்டம் ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு சில நிறைய கடைக்கே வந்து இப்போல்லாம் வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து பேக்கிங் பை இல்லைன்னா வந்து அதுக்கேற்ற காசு பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியாவது பண்ணலாம். இது ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த மாதிரி வாங்கினோம்னா. பேகுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு அவங்க வேணுன்றவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ நிறைய வாங்குறவங்க வாங்க போகிறாங்க. வேணான்றவங்க வந்து அப்படியே கூட காரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நானும் கௌசியப்பா மட்டும்தான் மோஸ்ட்லி போவோம். இல்லைன்னா கௌசி வருவா, அவ்வளோதான். இப்போ பசங்களும் இருந்ததுனால வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து பேகு வந்து ஒரு 2 பேக் எப்போவுமே வந்து காரில் டிக்கியில் போட்டு வைப்பேன். இடையில் ஏதாவது வாங்கினோம்னாலும் இருக்கட்டும் அப்படின்னு. அன்றைக்கின்னு வந்து நான் 2 பேக் போட்டு வச்சுருந்தேன். கௌசியப்பா எப்பயோ போகும்போது வந்து 2 பேக் எடுத்து போட்டு இருப்பாராட்டிருக்குது. 4 பேக்காக இருந்துச்சு. அதில் வந்து சின்ன சின்ன பொருள்லாம் வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டோம். கொஞ்சம் இந்த மாதிரி டப்பாவுங்க அந்த மாதிரி இதெல்லாம் மட்டும்தான் வந்து பெரிய திங்ஸ் எல்லாம் மட்டும் அப்படியே வந்து சீட்டில் வச்சுக்கிட்டோம். மோஸ்ட்லி எல்லா சாமானுங்களுமே வந்து பேக்கில் போட்டாச்சு. இல்லைன்னா வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். பசங்களை எங்கே உட்கார வைக்கிறது, இது எங்கடா வைக்கிறதுன்ற மாதிரி ஆயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து முடிச்சாச்சு. இனிமேல் வந்து கிளம்ப வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து என்னடா ஆச்சு டைமு? 9:45. எப்போ வந்து 9:45 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமி, இப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஐயப்பன் தாங்கல் ஏரியா இது, இங்கேருந்து கிளம்பி இருக்கிறோம். வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 2 மணி நேரம் ஆகிடுவாங்க. 2 hours ஆகிடும். ஆனால் வந்து நாங்கள் வந்து பர்பஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வந்து பொங்கல் லீவுக்கு முன்னாடி வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து பொங்கலே இன்னும் லீவே வந்து ஸ்டார்ட் ஆகலைல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும். பொங்கல் லீவு இத்தனை நாளுக்குதுன்னு ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலியை என்ஜாய் பண்ணோன்றதுக்காக வந்து கௌசியப்பா வந்து நான் வந்து சரவணா போயிட்டு போகலான்னு. அதுக்கப்புறம் வந்து சரி அந்த பக்கம் போகிறத விட இது வந்து நம்ம இதே பண்ணிக்கலாம். நம்ம பாடி போயிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். சரி நம்ம வந்து மெயினாக வந்து கிராசரி ஐட்டம் தான் வந்து வாங்கணும்னு. ப்ளூ கலர் கார்டு அம்மா கார்டுங்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து பாடி சரவணா போகலான்னு தான் பிளான் பண்ணோம். அந்த ஆவடி ரூட் அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும். நம்ம டிராஃபிக்கில் மாட்டுவோம். சரி நம்ம வந்து கிராசரி தான் வந்து மெயினாக வாங்கணும்னு எனக்கு பொங்கலுக்காக. அதில் வந்து நம்ம இங்கே ரிலையன்ஸ் வந்தோம்னா வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கும், கூட்டமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் எப்பவுமே. அதுக்காகவே வந்து இந்த
மட்டும் அப்புறம் அன்னைக்கு வாங்கிக்கலான்னு. எங்களது வந்து மளிகை சாமான், அதுக்கப்புறம் வந்து காய்கறிங்க எல்லாமே வந்து பொங்கல் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. மெயினா வந்து லீவை என்ஜாய் பண்றோம் இன்னைக்கு அப்படின்னு வந்து லேட்டா போனா அது ஒரு த்ரில்லு, ஜாலி. எப்பவுமே லேட் டிராவல் நிறைய பேர் வேணாம்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து எங்களுக்கு வந்து செம்ம த்ரில்லிங்கா செம்மையா இருக்கும். இப்பயே வந்து 10 o'clock ஆக போகுது. கண்டிப்பா வந்து 2 மணி நேரம் ஆயிடும். 1.5 மணி நேரம் ஆனாலும் அட்லீஸ்ட் எவ்வளவு ஸ்பீடா போனாலும் ஆகும்ல. அதாவது வந்து செம்ம ஜாலியா இருக்கும். அப்படியே ரோடுல கொஞ்சம் நல்லா வெறிச்சோடி, ஆனா நம்ம மட்டும் போவோம் சூப்பரா. அது ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம வந்து நிறைய முறை வந்து நைட் டிராவல் பண்ணுவோம். டூர் ஏதாவது போனோம்னா கூட வேணும்னே வந்து 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சி வந்து கிளம்பி டூர் கிளம்புவோம். காலையில 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் கூட ஊட்டி அப்படி போயிடுவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம், அதுக்காக எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்னு. இது வந்து ஐடியாவே இல்ல, திடீர்னு தான் எங்கேயாவது லேட்டா போலாம் வீட்டுக்கு, அப்படி கொஞ்ச நேரம் சுத்திட்டு அப்படின்னு. அதனால வந்து நேரம் அங்க வந்து ரிலையன்ஸும் நான் தான் சூஸ் பண்ணேன். நமக்கு வந்து கூட்டமும் இருக்கக்கூடாது, சுத்தணும் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. இனிமே வந்து வழியில வந்து இன்னும் சாப்பிடல, பசிக்குது. வழியில என்ன கிடைக்குது கிடைக்கலன்னு வேற தெரியல, டைம் வேற ஆயிடுச்சு. எங்கேயாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். திடீர்னு அப்பதான் வந்து அந்த சிறப்பு வேலை செய்யுதுன்றதை கண்டுபிடிச்சேன். இப்போ வந்து நம்ம வந்து டிஃபனுக்கு நிறுத்தி இருக்கிறோம். 10-20 ஆயிடுச்சு இப்பயே. கடைங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. பொதுவாகவே வந்து திருவள்ளூர்ல கூட வந்து கடைங்க டக்கு டக்குன்னு மூடிடுறாங்க. 10-10:30க்கெல்லாம் போயிருக்கிறோம், எங்கேயுமே கடைங்க இருக்காது. அதெல்லாம் வந்து எதுக்கும் வந்து நம்ம வந்து இருக்கிற இடத்துலயே வாங்கிக்கலாம். எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் வந்து இட்லி இதெல்லாம் கிடைக்காது. தோசை, பரோட்டா சப்பாத்தி 3 வந்து வாங்க சொல்லி இருக்கிறோம். சப்போஸ் வேற எங்கேயாவது கண்டிப்பா வாய்ப்பே இல்லை இட்லி எல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம். தோசை சொல்லி இருக்குது, பசங்க வந்து தோசை சாப்பிட்டோன்னு. சப்பாத்தி அங்க வந்து எவ்வளவு கார் வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. அத்தனை பேருக்கும் இப்ப வந்து டிஃபன் தேவைப்படுது. இந்நேரத்துக்கு இத்தனை கார் நின்றுட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுனாலும் வந்து நம்ம வீட்டுல போய் நான் எப்ப ஏதாவது ரெடி பண்ணி குடுக்கறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சலிப்பாவும் இருக்கும். ஏற்கனவே வந்து சுத்தி கால் எல்லாம் வலிக்குது, டயர்டா இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே இருக்கு டிஃபன் வாங்கிட்டு போறதுதான் பெஸ்ட் நிறுத்தியாச்சு. இப்பதான் வந்து திருமழிசை தாண்டனும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த கடை வந்துச்சு. சரி நம்ம இங்கே வாங்கிக்கலாம்னு நின்னாச்சு. அவ்வளவுதான், அப்பா வந்தாச்சு, வாங்கிட்டு வந்துட்டாரு. போல இருக்கு கடற்கரை கட்டிக்கிட்டு. ஏற்கனவே வந்து ஒரு டைம் வந்து நம்ம வந்து டீ குடிச்சிருக்கிறோம் இங்க. ஒரு முறை பரோட்டா வாங்கியிருக்கிறோம். நம்ம சென்னைக்கு வந்த பிறகும் வாங்கல. ஒரு முறை வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு போனோம் குரோம்பேட்ல இருந்து. ட்ரெஸ் இந்த தீபாவளியில, அதுக்கு முன்னாடி தீபாவளி குரோம்பேட்டையில ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். அந்த டைம்ல ஒரு முறை இங்க வந்து எங்கேயும் கடை இல்லை, அதனால பரோட்டா வாங்கணும். அது 2 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் மிட் நைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்க. என்ன பண்றாங்க பாத்தீங்களா? எல்லாம் வந்து பரோட்டா சாப்பிட்றோம், அப்படியே சாப்பிட்றோம். பசிக்குதுங்க, அதனால வந்து சாப்பிட்றோம். யார் வந்து பொட்டலத்தை பிரிச்சு ஊத்தி இந்த மாதிரி சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். இதுல வந்து இந்த விளையாட்டுல வந்து கௌசியப்பா சேர மாட்டாங்க. 2 வாட்டி வந்து நீங்க பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா நாக்கு அதுக்கேற்ற மாதிரி பழகிடும். ஃபர்ஸ்ட் வந்து வெறுமா சாப்பிடுறது நல்லா இருக்காது, 2 வாட்டி சாப்பிட்டா சரியாயிடும். நான் சாப்பிட்றது யாரும் பார்க்கலன்னு நினைச்சேன். பொட்டலமே என் கையில் தாங்குது. எப்பயாவது இந்த மாதிரி ரொம்ப லேட்டா வந்தோம்னா இந்த வேலை வந்து எப்பவுமே செய்வோம். நானு கௌசி
சீக்ரெட் எல்லாம் சின்ன சின்னதா என்னது பிசிறுகள், சின்ன சின்ன பிசுருங்களாம். ட்ரையா சாப்பாடு இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் குழம்பு. நம்ம அழகா பிரியாணியே செஞ்சாலும் அதில் கொஞ்சம் குழம்பு ஊத்தினா தான் ஒரு நிம்மதி. அந்த மாதிரி ஒரு ஆளு. லெமன் சாதத்துல கூட குழம்பு ஊத்தி சாப்பிடுற ஒரே ஆளு அப்பா தான். சட்னி குடுத்தீங்கன்னா கூட ஊத்தின்னு சாப்பிடுவாரு பிரியாணில. அப்படியே சாப்பிடதான் எங்க லெமன் சாதம், லெமன் சாதத்துல சாம்பார், சாம்பார் சட்னி ஏதாவது செஞ்சோம்னா அதை எடுத்து ஊத்தி சாப்பிடுவாரு. தக்காளி சட்னி செய்வாங்க அம்மா. பல நாள் வந்து சண்டை வந்துருக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டை போட்டு சின்ன பிரச்சனையாது. நம்ம அழகா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகா பிரியாணி செஞ்சா அதுல தூக்கி குழம்பு ஊத்தினா எப்படி இருக்கும்? என்னது லெமன் சாதத்துக்கு சட்னி ஊத்திக்கிறது, சாம்பார், லெமன் சாதத்துக்கு சாம்பார் செஞ்சோமோ அன்னைக்கு அதை எடுத்து லெமன் சாதத்துக்கு கொடுத்துவாரு. அப்படி ஒரு ஆத்திரம் வரும் எனக்கு. எதுக்கு சண்டைன்னு இடத்த காலி பண்ணிடுவேன். இல்லைன்னா ஒரு சில நாள்ல கத்திடுவேன். ரெண்டு டேஸ்ட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியல. சாம்பார் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே வந்து அதுல கொஞ்சம் திரும்ப ரசம் ஊத்தி சாப்பிடுவாங்க. அதுவும் பிடிக்காது. அந்த சாம்பாரும் இருக்கும், ரசமும் ஊத்தும் போது செம்ம கடுப்பாகும். யாரு வந்து நீங்க சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அதோட எப்படி இருக்குன்றது. ஆமா ஆமா, மத்தவங்க வேற கத்து கொடுங்க. இல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன எனக்கு தெரியும் எத்தனை பேரு உங்களை மாதிரி இருக்கிறாங்கன்னு. பெருமை வேற இதுல பெருமை. நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. சாம்பார் சாப்பிட்டுனே இருக்கும்போது ரசம் ஊத்திக்கிட்டு ரெண்டு ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அந்த டேஸ்டே வேறதான். நல்லா என்ன பொழப்பு தான். நாங்கெல்லாம் இட்லி சட்னி வந்து சாப்பிடும் போது சாம்பார் கொஞ்சம் சட்னில நம்ம இட்லி எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, இட்லியில வந்து சாம்பார் சட்னி அந்த மாதிரிலாம் பிரிச்சு பிரிச்சு ஊத்தி சாப்பிடுவோம்ல. ஒரே தட்டா இருக்கும் போது, அதாவது குழி குழியா இல்லாத ஒரே தட்டா இருக்கும் போது கொஞ்சம் சட்னி வந்து சாம்பார்ல கலந்துச்சுன்னா வந்து பிடிக்காது எங்களுக்கு. ஒரு மாதிரி அது வந்து அப்படியே ஒதுக்கிட்டு சட்னி மட்டும் தொட்டு சாப்பிடுறது, சாம்பார் மட்டும் தொட்டு சாப்பிடுறது பண்ணுவோம். நாய் 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 பயமுத்தனா நான் பண்ணலாம் ஏத்திட்டு போயிருக்கேன். அது நாயிடா குறுக்க ஓடிடா. பெரிய நாய் இல்ல, பெருசு போக மாட்டேங்குது. இப்படி போகுதுடா. ரெக்கார்ட் ஆயிருக்கும் இதெல்லாம். ஆனா அங்க நடந்தது ரெக்கார்ட் ஆயிருக்காது. நீங்க கத்துறீ, அது ரெக்கார்ட் ஆயிருக்கும். நாய் ஃப்ரெண்ட்ஸ் குறுக்க நாய் அது இப்படி கிளாஸ் வரல, கூடவே ஓடியாம அந்த பக்கம் ஓடுது. அது உஷாரா போதும். கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி அது போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். உடனே கிராஸ் பண்ணா அது மாட்டிக்கும். கொஞ்சம் முன்னாடி போய் கிராஸ் பண்ண மாட்டாதுல்ல. அது எவ்வளவு வேகமா பண்ணுது பாருங்க. 10:45 இப்பதான் வந்து திருவள்ளூர் வந்திருக்கோம். காஞ்சிபுரம், அம்மாவோட பாஷையில காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரம் மேட்டர் நான் காரில் வந்து சொல்கிறேன். இது வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம். இது வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம். இப்போ தான் வந்து திருவள்ளூர் வந்திருக்கோம். 10:45 11:45 போயிடலாம். 12 மணிக்கு முன்னாடி போயிடலாமா இல்லை 12 மணிக்கு போகணும். சிஎன்ஜி நேரத்துக்கு இருக்காதுன்னு நினச்சோம். கடைசியில் ஆனால் வந்து போடுறாங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து பொங்கலுக்கு வந்து அங்கங்கே ஏதாவது வந்து வெளியெல்லாம் போனோம்னா சிஎன்ஜி தான் நல்லாயிருக்கும். பொய் பொய் பொய். போவோம். சாமி கும்பிட்றது தான் சரியா இருக்கும். காணும் பொங்கல் அன்னைக்கு போகலாம். காது குத்துவோம் நாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு போகலாம். அதான் வந்து சிஎன்ஜி வந்து ஃப்ரீ பண்ணியாச்சு. காது வலி போகுது. யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து ஒரு 2 நாய் படுத்துட்டு இருக்கோம். அதில் ஒரு நாய் தான் இருக்குது. சுருண்டு படுத்துங்க. செம்ம காலியாக இருக்குது. அந்த பக்கம் எங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நைட்டு நேரத்து 10:30 கூட போட்டிருக்கிறோம். அது வருது போயிரு அந்த பக்கம் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்ல இருந்து கட்டிங் உள்ள வந்தாச்சு. பொங்கலுக்கு வந்துட்டோம்.
பொங்கல் செலிப்ரேஷன் அசத்துறோம். ஏய் இந்த நாய் இன்னும் போலையாட்டுருக்குயா. அதானே போன வாரம் நாளே இல்ல தெரியுமா? போன வாரம் ஆளே பார்க்க முடியல. கடைசியில் குடிக்க காணுமேடி. வந்துட்டோங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக வந்து 11:45க்கு வந்தோம். கார்லேருந்து வந்து ரிலையன்ஸில் வாங்கினாலே வாங்குறவங்களுக்கு தெரியும், அப்படியே ட்ராலியிலேருந்து அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து 2-3 பேக் வந்து நான் காரில் எப்பவும் வச்சிருப்பேன். அந்த மாதிரி இருந்ததில் வந்து எடுத்து போட்டுக்கிட்டோம். அதால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஈஸியாக இருந்துச்சு. எல்லா திங்ஸும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனோம். டைம் வந்து இப்போ வந்து 12:05 ஆயிடுச்சு. ஆனால் 11:45க்கு ஷார்ப்பாக வந்துட்டோம். அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு பாதி திங்ஸ் வந்து நான் எடுத்தும் வச்சாச்சு. இன்னும் வந்து காய்கறிங்க அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவ்வளோதான். இனிமேல் தூங்குற வேலை தான். கண்ணெல்லாம் வந்து பயங்கரமாக அதுவாக மூடிக்குது தானே, அந்த அளவுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு சுத்தம். அவன் சாய் வந்து ஃப்ளாட்டு, அவன் கார்லேயே வந்து தூங்கிட்டே தான் வந்தான். அப்போ டிஃபன் கடையில் வரையும் முழிச்சிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து படுத்தவன் அப்படி நல்லா தூங்கிட்டான். எந்திரிடான்னா கூட ஏஞ்சிக்கவே இல்லை, அவ்வளோ டீப்பாக தூங்கிட்டான். பொதுவாக வந்து தூங்குவான், உடனே ஏஞ்சிக்குவான். எழுப்புனா நல்லா தூங்கிட்டானாட்டிருக்குது. நம்ம வீடு வந்து எந்திரானா கம்முன்னு இருந்துச்சு. அப்புறம் நல்லா இது பண்ணி எழுப்பிட்டு வந்தோம். நேராக வந்து படுத்துட்டான். இன்னும் வந்து நாங்கள் டிஃபன் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து சாப்பிடல, இருக்குது. சட்னிலாம் சாம்பார்லாம் நல்லா இருக்குதோ மூசி போச்சோ தெரியல. சாம்பார் நல்லா இருக்கும், சட்னிலாம் நல்லா இருக்குது. ஒன்று சாப்பிட்டுட்டு படுக்கலாம். நாளைக்கும் வந்து சாட்டர்டே. நாளைக்கு வந்து ஒரு நாள் தான் இருக்குது எங்களுக்கு டைமு. அப்படின்றதுக்குள்ளே ஓடினா தான் வந்து எங்களால் முடியும். எல்லாமே வந்து துடைக்கிறது, எல்லாமே வந்து கழுவுறது எல்லாமே வந்து நாளைக்கு தான். போன வாரம் வந்தப்போ வந்து நம்ம மாடி இதெல்லாம் வந்து க்ளீன் அதெல்லாம் வேலைக்கு வரவே வந்து டைம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அதுக்கு மேலே பண்ண முடியல. இதான் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நாளைக்கு பண்ணுறதும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், எந்த அளவுக்கு பரபரப்பாக ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்கிறோன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படுத்தோம்னா தான் நம்ம வந்து காலையில் எழுந்துச்சி ஓட முடியும். ரொம்ப இப்போ ஏன்னா டயர்டாக இருக்குது. நாளைக்கு எப்படி பண்ண போகிறோன்னு தான் பயமாக இருக்குது. நான் தான் ஆசைப்பட்டேன் கொஞ்சம் ஜாலியாக அப்படியே போயிட்டு வரலான்னு. பொதுவாக எதுக்குமே சரியாக கூப்பிட மாட்டேன். நான் ஒன்றும் அந்தளவுக்கு கூப்பிட மாட்டேன். அதெல்லாம் வந்து காசு எப்போவும் சொன்னோடனே சரி எங்கேயாவது போயிட்டே போகலான்னு கிளம்பிட்டாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, லீவ் இருக்குதுல்ல. நம்ம லீவு நினச்சி வந்து என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரின்னு சொல்லுங்கள். ஒரு 4-5 நாள் தொடர்ந்து லீவு கிடைச்சாலே அதை நினச்சி செம்ம பூரிப்பாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு, ஒரு 3ஆவது நாளைக்கு கூட ஓடிடலாம். அதுக்கப்புறம் ஐயோ லீவு முடியுதேன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம். நம்ம வந்து லீவ் இருக்குது அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அலப்புறையெல்லாம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் பாத்ரூம் சவுண்டு கேட்கும், ஏன்னா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா ஜன்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோலாம் வந்து கண்டிப்பாக வந்து பரபரப்பாக தான் ஓடும். பொங்கலுக்கு முன்னாடி வேலை, போகிக்கு முன்னாடி நாள் வேலை, போகி, பொங்கல், மாட்டு பொங்கல் லைனாக வந்து செம்ம பரபரப்பாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரையும் நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தரணின்றவங்க வந்து பொங்கல் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து போடுறேன். பொங்கலில் வந்து ஓடுவோம், இருந்தாலும் வந்து முடிஞ்ச வரையும் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.